இப்போ என்ன அப்படின்னா ஒரு அடிப்படை ஒரு விஷயம் இருக்குது. ஒரு திருமணம்ங்கிறது ஒரு புனிதமான ஒரு விஷயம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் முழுமையான சம்மதத்தோடு இவருக்கு தான் நான் இனிமேல் உண்மையாக இருப்பேன், இவளுக்கு தான் நான் உண்மையாக இருப்பேங்கிற ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில், ஒரு புனிதத்தின் அடிப்படையில் இறைவனை ஒரு சாட்சியாக வைத்து, ஊரார்களை ஒரு சாட்சியாக வைத்து, அதுதான் திருமண முறைங்கிறது. ஒரு அடிப்படையாக ஒரு பேசிக்கான ஒரு மன அளவிலான ஒரு ஒப்பந்தம், அதுக்கு ஒரு அடையாள சடங்கு, அவ்வளோதான். இதுதான் திருமணம். இதுக்கு நீங்கள் ஒவ்வொரு மதத்தில் ஒவ்வொரு முறையில் பண்ணுவாங்க, ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு முறையில் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாத்துலேயும் இதுதான் பேசிக். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய காம இச்சைகளை தீர்த்துக்கணும், வெளியில் போய் தீர்த்துக்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அது நீங்கள் தாராளமாக விவாகரத்து வாங்கிட்டு நீங்கள் உங்கள் காம இச்சையை போய் என்ன வேணாலும் பண்ணுங்கள். இல்லை, ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் எல்லாருக்கும் அந்த இச்சை பெரும்பான்மை போகும். பட் அதை கட்டுப்படுத்திட்டு முறையாக வாழ்றது தானங்க வாழ்க்கை. நான் என்ன சொல்கிறேன்னாங்க, இச்சை போகும் அப்படிங்கிறதையே நம்ம அப்படி பேசக்கூடாதுங்க. சரிங்க. முதல்ல அது இச்சைங்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம். திருமணத்துக்கு அப்புறம் ஒரு இச்சை நமக்கு வருது போகுது அப்படின்னா அந்த சிந்தனையில் வர்றதையும் கூட நம்ம வெக்கப்படணும். கண்டிப்பாங்க வெக்கப்படணும். அப்படி அந்த வெக்கம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா இதுதான் தப்பு, அதனால் இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, அந்த மாதிரியான தாட்ஸுக்கே நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. இந்த தாட்ஸ் தோன்றவே கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. தாட்ஸ் தோன்றினாலும் அதை எவன் நசுக்கிறானோ அவன் தான் ஒரு சரியான ஆண்மகன். ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு தவறான சிந்தனை வரும் பொழுது யார் அந்த சிந்தனையை நுனியிலேயே நசுக்கி பிடுங்கி எரிகிறார்களோ அவர்கள் தான் சரியான பெண். இதை தான் நம்ம சொல்கிறோம். அதுக்கான ஸ்பேஸை கொடுக்காம நீங்கள் விட்டுருங்க. அந்த தாட்லேருந்து வளர்த்து அதை அடுத்த கட்ட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பொண்ணை நீங்கள் பேசி ஒரு திருமண உறவுகளை கொண்டு வர்றது சாதாரண விஷயமா? ஆனால் அதே மாதிரி திருமண உறவில் இருந்துக்கிட்டு வேற ஒரு பெண்ணை ஏமாத்துறதோ, இல்லை வேற ஒரு ஆணை ஏமாத்துறதோ, இல்லை வேற ஒரு ஆணோட போய் பழகிறதோ, வேற ஒரு பெண்ணோட போய் பழகிறதோ எவ்வளோ சிரமமான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு காம இச்சைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தான் எல்லாத்தையும் இதில் விட்டுட்டு போவாங்க. கரெக்டாக யோசிக்காமங்கிறது கிடையாது, அவங்க யோசிக்காமலாம் இல்லை, இந்த இவ்வளோ விஷயத்தையும் மீறி பண்ணுறாங்கல்ல. அப்போ காமத்தை ப்ரையாரிட்டி பண்ணுறாங்க, அதை முதன்மையாக்குறாங்க. காமம் தாங்க எனக்கு அப்படின்னு. இது மனிதனுக்கு இருக்கக்கூடாத ஒரு குணம். காமம் தான் எனக்கு அப்படின்னு போகிறாங்கல்ல, அதை நம்ம கேவலமான, இழிவான, மிகவும் கொச்சையான சிந்தனையாக நம் மக்களுக்கு புரிய வைக்கணும். அதாவதுங்க, தான் செய்யக்கூடிய தவறு எல்லாத்தையும் நீங்கள் நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. மனிதர்கள் செய்கிறது இயற்கை விதின்னு ஒன்று இருக்குது. இயற்கை விதிக்கு உட்பட்டு நம்ம வாழ்கிறது தான் நம்மளோட வாழ்க்கை. மனுஷனோட விருப்பத்துக்கு, பெண்களோட விருப்பத்துக்கு எப்படி வேணாலும் வாழலான்னு இது என்ன ஒரு வரம்பு, ஒரு வரைமுறையற்ற ஒரு கேவலங்கட்ட சமூகமாக மாறிட்டு இருக்கோமா? ஒரு லெவலுக்கு மேலே நம்ம விருப்பம் தான், நம்ம செயல்படு தான். இதை பெண்களுக்கு தொடர்ச்சியாக சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கீங்க. வேறு இது ஆண்களுக்குலாம் எவனும் சொல்லிக் கொடுக்குறதில்ல. ஆண்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்தீங்கன்னா சமூகமாக இருக்காது. ஆண்கள்கிட்ட உன் விருப்பம் தாண்டா, உன் இஷ்டம் தாண்டான்னு சொல்லி பாருங்க. ஆண்கள் இதை பண்ணாமல் இல்லை. ஆனால் பெண்கள்கிட்ட இது நியாயப்படுத்துறீங்க. ஆண்கள்கிட்ட இது எவனும் நியாயப்படுத்தலை. உன் இஷ்டத்துக்கு நீ வாழுன்னு எந்த ஆண்கிட்ட எவனுமே அட்வைஸ் பண்ணாலும், அப்படியே அடுத்த அட்வைஸ் பண்ணாலும் ஹியூமனிட்டிக்கே அகேன்ஸ்டாக பேசுகிற அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இதை பெண்கள்கிட்ட சொல்லும் பொழுது இதை ஒரு புரட்சிகர கருத்து போலையும், யார் சொல்கிறதையும் கேட்காத, எவன் பேசுகிறதையும் கேட்காத, என்ன வேணாலும் பண்ணு, நீ பண்ணுறது தான் சரி, நீ செஞ்சது தான் இது கரெக்டு, தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. இதை சொல்கிறதுனால எத்தனை பேர் நல்ல விதமாக மாறிட்டாங்க, எத்தனை பேர் கெட்டு குட்டிச்சோர் ஆகிட்டு இருக்காங்கன்னு பார்க்க மாட்டிங்களா? எப்பவுமே கட்டுப்பாடு வேணும், ஒழுக்கம் வேணும். அப்போ தான் எந்த ஒரு துறையிலையும் ஜெயிக்க முடியும். சுதந்திரம்னா அந்த ஒழுங்கிலுக்குள்ளே அடங்காத சுதந்திரம் என்பது கெட்டது தான். ஒரு ஒழுக்கத்திற்குள்ளே அடங்காத சுதந்திரம் என்பது கேடுல கொண்டு போய் தான் விடும் நம்மளை. அதனால தான் நம்ம பிரச்சனை மாட்டிப்போன்னு தெரிஞ்சு மூளை மழுங்கி போய் இந்த அளவுக்கு போய் பண்ணிடுறாங்களா? ஆமாம், நம்ம செய்கிறது எல்லாம் சரி அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறாங்கங்க. யாருக்கு என்ன தெரிய போகுது? யார் என்ன கேள்வி கேட்டுருவா? இது என்னோடய சாய்ஸ். நான் ஒரு பெண்ணோட போகிறேன்னா அது என்னோடய சாய்ஸ். கல்யாணத்துக்கு அப்புறம் 300 பெண்ணோட போகிறேன்னா அது என்னோடய சாய்ஸ். இதெல்லாம் தப்பே கிடையாது. அதெல்லாம் மதிக்கணும், அவங்களெல்லாம் போட்டுறணும். அவங்களோட சாய்ஸு அவ்வளோ தைரியமாக வெளியில் பேசுகிறாங்கல்ல, அதுக்கு அவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்கல்ல, போட்டுறணும். போய் போட்டுருங்கடா.